எபிரேய ஆக்கியோன் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நான் அந்த வசனத்தை வாசிச்சறேன், பிறகு சபையார் எல்லாரும் சேர்ந்து நம்ம படிச்ச செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். எபிரேய ஆக்கியோன் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அல்லேலூயா. சபையார் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் இந்த வேத பகுதி எடுத்தாச்சா? எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட படிக்கலாமா? முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? How shall we escape if we ignore such a great salvation? தேவன் கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15, 14, 15 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் முதலாவதாக சுவிசேஷ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறவர். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். பின்பு அந்த எபிரேய ஆக்கியோன் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. பரிசுத்த லூக்கா நற்செய்தி, அதே போல அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அவர்கள் மூலமாக இந்த கேட்ட காரியங்கள் எல்லாம் உறுதியாக்கப்பட்டு அடையாளங்களினாலே அற்புதங்களினாலே பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். அப்படின்னா தேவன் தாமே சாட்சி கொடுத்த. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 3ஆம் அதிகாரத்திலிருந்து அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது, அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது, பலத்த செய்கைகள் நடக்க ஆரம்பித்தது. இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி, சந்தோஷம் எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியினுடைய கடைசி பரியந்தம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற புறஜாதிகளாகிய நமக்கும் அது கடந்து வந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது, நல்ல கவனிங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன சமைக்கணும், இன்னைக்கு என்ன வாங்கணும், நாளைக்கு என்ன செய்யணும். ஐயோ, நியூ இயர் வரப்போகுது, கிறிஸ்துமஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு வழியா கிறிஸ்துமஸை சமாளிச்சாச்சு, இனிமேல் நியூ இயர் வரப்போகுது, ட்ரெஸ் எடுக்கணும், பலகாரம் செய்யணும், சொந்த பந்தங்களை கூப்பிடணும், விருந்து வைக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். இந்த கவலை தான் நமக்கு பெருசா ஓடிட்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, எல்லாவற்றையும் நீங்க சந்தோஷமாய் செய்வீர்களாக. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க திராணி இல்லைன்னா கூட நீங்க தாராளமா எங்கள்கிட்ட, எனக்கு திராணியே இல்லை ட்ரெஸ் எடுக்க எனக்கு கொடுங்கன்னா தாராளமா எடுத்து கொடுக்க, சந்தோஷமா இருக்கும். கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. ஒரு புதிய ஆண்டு வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நம்மளை ஆயத்தப்படுத்தணும், எவ்வளவு ஆயத்தப்படுத்தணும், எவ்வளவு நம்ம ஈகரா இருக்கோம், எவ்வளவு ஒரு கவலையோட இருக்கிறோம், எவ்வளவு ஒரு பிரயாசத்தோட இருக்கிறோம், எவ்வளவு ஆயத்தப்படுத்துறோம், எவ்வளவு காரியங்களை நம்ம முயற்சி செய்து அதுக்காக நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, ஏராளம் ஏராளம். ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் இந்த ரட்சிப்பினால் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய லாபம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். அப்ப இந்த நித்திய ஜீவனை அடைய போகிறதற்கு
காரணமாகிய அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம கவலையற்றவர்களாக ஜீவிப்போமையானால் வேதம் சொல்லுகிறது தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும். அதுதான் நீங்க பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவலை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க படிக்கும் பொழுது 6:27, 13:22 இதுல எல்லாம் உடைக்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன, உணவுக்காக கவலைப்படுகிறது என்ன, நாளைய துணைத்தை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க? நாளைய தினமானது அது தன்னுடைய நாளை பார்த்துக் கொள்ளும். அது மாத்திரம் இல்ல, சுவிசேஷத்துல விதைப்பவனுடைய ஓமையை சொல்லும் பொழுது விதைக்கிற அந்த விதையானது நெருக்கமான அந்த முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்படுகிற பொழுது உலக கவலையும் மாயையும் அதை போய் நெருக்கி நம்மளை என்ன செய்ய முடியாது, பலன் கொடுக்க முடியாமல் ஆக்கி விடுகிறது. லூக்கா 21:34 வசனத்துல வாசித்து பார்க்கிற பொழுது இந்த உலக கவலை இன்னொன்னு செய்து படிங்க கேட்போம். 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும். கவனிங்க, இந்த பிரசங்கத்தினால தயவு செய்து யாரும் இடறிடாதீங்க. கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நல்லா நியூ இயரை கொண்டாடுங்க, நல்லா பிரசங்கத்தை கவனிங்க, வீட்டுல சந்தோஷமா இருங்க, பலகாரம் செய்யுங்க, எல்லாம் கொண்டாடுங்க. அது எல்லாம் ஒரு புறம் புத்தாடை வாங்குங்க, எல்லாவற்றுக்கும் விளக்கம் நம்ம சொல்லிட்டே வரேன், எல்லாமே செய்யுங்க. ஆனால் அதோடு கூட நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் வருகையின் நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை, இந்த பெரிதான ரட்சிப்பு நல்லா கவனிங்க. ஏன் இந்த அந்த எபிரேய ஆக்கியோன் ரட்சிப்பை குறித்து நீங்க கவலைப்படணும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனுக்கு ஏற்ற துக்கம். கவனிங்க, உலக கவலை என்ன செய்யும், தேவனுக்கு ஏற்ற ரட்சிப்புக்கு ஏற்ற கவலை துக்கம் என்ன செய்யும்? இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு ஏற்ற கவலை அல்லது துக்கமானது பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆனால் லௌகீக துக்கமோ, லௌகீக கவலையோ துக்கமோ மரணத்துக்கு நேராய் நடத்துமா? மரணத்துக்கு நேராய் நடத்தக்கூடியது. விசுவாசிகள் கவனத்திற்கு, நீங்க உலக கவலையிலேயே அதிகமாக மூழ்கும் பொழுது அது நேரா எதற்கு நேரா? ஏன்னா ஒரு கவலை அந்த மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும். நீங்க ஹார்ட் டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கவலைப்படுறீங்களா, ரொம்ப கவலைப்படுறீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. உங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. தயவு செய்து நான் சொல்றேன் கவனிங்க. இப்ப நீங்க இந்த உலக கவலையிலிருந்து விடுதலை ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி, ரட்சிப்பை குறித்த கவலை உங்க மேல இருப்பதாக. ஆமென். இந்த ரட்சிப்பை குறித்த கவலை துக்கம் என்ன செய்யும்? அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, லௌகிக கவலை மரணத்துக்கு நேரம் நடத்தும். ஆனால் தேவனுக்கு ஏற்ற ரட்சிப்புக்கு ஏற்ற கவலை துக்கம் என்னன்னா, உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கர்த்தரை போல மாற்றிக்கொண்டே போகும். அல்லேலூயா. இந்த காரியத்திலே வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமென். அப்ப இந்த காரியங்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற கவலை என்ன செய்யும்னா உங்களை சுத்தவான்களாக மாற்றும். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்னா மேல உள்ள வசனத்தை படிக்கலாமா? 10ஆம் வசனம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை.
சுதந்திரிக்க முடியுமா? முடியவே முடியாது. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, உங்கள சிலர் இப்படிப்பட்டவங்களா இருந்தீர்கள், ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், தம் தேவனுடைய ஆவியினாலும், தேவன் நமக்கு தந்தருளின ஆவியானவர் கழுவப்பட்டீர்கள். இரண்டு நாளையும் நம்ம கழுவப்பட்டோம். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கழுவப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவனுடைய நாமம், தேவனுடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் கழுவி இருக்கிறதோட மட்டும் நிறுத்தல, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாள் இந்த ரட்சிப்பை நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சிப்பை குறித்த கவலை என்ன? ஐயோ, நான் இன்னைக்கு அதிகாலையில் எந்திரிக்கணும், என் நேசரை பார்க்கணும், என் தெய்வத்தை பார்க்கணும், என் தகப்பனை பார்க்கணும், அவரோட பேசணும், அவரோட உறவாடணும், அவர் எழுதி கொடுத்த வேதத்தை நான் என்ன செய்யணும்? வாசிக்கணும், ஜெபிக்கணும், இன்னைக்கு ஆராதனைக்கு போகணும், சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு போகணும். பாருங்க எவ்வளவு சேர் காலியா கிடக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன நினைச்சேன், இது நிறைவான ஆராதனையா இருக்கிறதுனால இன்னைக்கு சர்ச்சு கம்ப்ளீட்டா ஃபுல்லா நிரம்பிடும், சர்ச்சில் எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைச்சேன். அப்படி இருந்தும் இன்னைக்கும் அலுவலர்களோடு சென்றவர்கள் யாராலும் சரி பரவாயில்ல, வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான். கவனி, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஸ்தோத்திரம். இந்த கவலை, உலக கவலை ஒருத்தனை ஒடுக்கும். ஆனா ரட்சிப்பை குறித்த தேவன் மேல இருக்கிற கவலை, கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை நம்மை பரிசுத்தமாக்கும், நம்மை நீதிமான்களாக்கும். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, ஏன் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். சில பேருக்கு 4 மணிக்கு விடியும், சில பேருக்கு 5 மணிக்கு விடியும், சில பேருக்கு 8 மணி ஆனாலும் விடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இல்ல. நல்லா கவனிங்க, கரெக்டான நேரத்துக்கு எழும்புறவங்களுக்காக தான் பவுல் எழுதுறாரு, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்கணும்? நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும், நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது நமக்கு அது அதிக சமீபமாய் இருக்கிறது. விசுவாசித்தா ஒரு ஆமென் சொல்லலாமா? இங்க இருந்து பெங்களூரோ அல்லது சென்னையோ புறப்பட்டு போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, கரெக்டா அப்படியே போயிட்டே இருக்கும்போது திருச்சி, விழுப்புரம் அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கும் பொழுது அப்படியே அமைதியா போயிட்டே இருப்பீங்க. கரெக்டா திண்டிவனம் வந்த உடனே உங்களுக்கு ஒன்று வரும், ஒரு சென்னை என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அல்லேலூயா. அப்புறம் திண்டிவனம் தாண்டின உடனே செங்கல்பட்டு அப்படியே வரிசையா ஒவ்வொரு ஊரா வரும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிருவீங்க? வெட்டி பிடிக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிருவோம்? ஆயத்தம் ஆயிடும். ராமன் சொல்லலாமா? ஏன்? நாம விரும்பின ஸ்தலம், நாம போற ஸ்தலம் வரப்போகுது, அதுக்கு ஆயத்தமாகணும். அதனால நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் பெட்டி பெட்டிக்கெல்லாம் எடுத்துட்டு கரெக்டா நம்ம கொண்டு வந்த லக்கேஜஸ் எடுத்துட்டு கரெக்டா ஆயத்தம் ஆயிடும். அது போலவே பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமாகணும்னு விரும்புறார். எடுத்து படிங்க, ரெவலேஷன், தி புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே. சொல்ல மாட்டீங்களோ? எல்லாரும் சொன்னா நல்லா இருக்குமே. கர்த்தராகிய இயேசுவே வாரும். அப்ப கர்த்தராகிய இயேசுவே வாரும்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறோமா? படிங்க 16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா 19 வெளிப்படுத்தல 19வது அதிகாரத்திலிருந்தே மனவாட்டிய கர்த்தர் ஆயத்தப்படுத்துவது உண்டான காரியங்கள் எழுதப்பட்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றேன், வரிசையா சொல்றேன், கவனி. இப்ப இந்த வசனத்தை படிங்க, 16வது வசனத்தை படிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதரை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும்
பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவன் வா என்பானாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப இந்த ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்லுகிற பட்சத்துல ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய வருகையின் போது புறம்பாக்குகிறார். படிக்கலாம் 15வது வசனத்தை படிங்க. நாய்களும் சூனியக்காரரும். நாய்கள்னாக்க அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண நேரம் இல்ல. கர்த்தருக்கு சித்தமான பின்னாடி பார்க்கலாம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும். நாய்கள் அப்படின்னு சொன்னா நாயுடைய சுபாவங்களை உடையவர்கள் என்று பொருள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் 6 கூட்டம். எத்தனை கூட்டம்? 6 கூட்டத்தையும் கர்த்தர் புறம்பே தள்ளிவிடுவார். விளங்குதுங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த 6 கூட்டத்தையும் அவருடைய வருகையின் போது புறம்பே தள்ளிவிடுவார். ஆவியும் மணவாட்டியாகிய திருச்சபையும் மணவாட்டி தகுதி உடைய திருச்சபையும் வா என்பாராக. அல்லேலூயா. வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப வா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சபையானது, சபை மீன்ஸ் நம்ம ஒவ்வொருவரும் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அப்படி தகுதிப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து. ஆண்டவருடைய வருகையின் பொழுது நம்ம சந்தோஷப்படணுமா இல்லையா? சொல்லுங்க ஆமென் இல்லையா? ஒரு திருமண வயது எட்டின ஒரு வாலிப மகளுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் பார்த்து திருமண தேதி பிக்ஸ் பண்ணி மாப்பிள்ளை வர போறாருன்னா அந்த மகள் சந்தோஷமா இருக்காளா? சந்தோஷமா இருப்பாளா? ரொம்ப துக்கமா இருப்பாளா? சந்தோஷமா இருப்பா. ஏன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை அமைய போகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. படிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்படியானால் சபை ஆயத்தப்பட வேண்டும். எப்படி ஆயத்தப்படணுமா? 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். 21வது அதிகாரம் 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாயிருந்தது. எப்படி ஆயத்தமா இருந்துச்சா? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கவனி. ஒரு புருஷனுக்காக ஒரு புருஷன் என்ன விரும்புவான்? தனக்கு வரப்போகிற மனைவி சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அதே போலவே தன்னுடைய மணவாட்டி என்ன, பொண்டாட்டி என்ன, மணமகள் என்ன நினைப்பா? தனக்கு வரப்போகிற மணவாளன் ஒரு பரிசுத்தமானவனா இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த நம்ம இப்ப வாசிக்கப்பட்ட வேத பகுதி எல்லாம் பரிசுத்தராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சபையாகிய மணவாட்டியை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம நல்லா கவனிங்க. அப்ப ஆயத்தம் சொல்லி வரிசையா 2-3 வசனங்கள்ல பார்த்தோம். இந்த ஆயத்தமாக்க சபையானது பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். புது வருஷத்துக்கு எல்லாரும் ஆயத்தமா இருப்பீங்க. நல்லா ஆயத்தமாகுங்க, நல்ல ட்ரெஸ் எடுங்க, நல்ல சந்தோஷமா போடுங்க. நியூ இயர் அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க மகாராஜா மண்டபம் களகட்டி இருக்கணும். எல்லா பிள்ளைகளும் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, மகிழ்ச்சியோட வாங்க, சந்தோஷத்தோட வாங்க. அந்த சந்தோஷத்தோட நீங்க இன்னும் ஒரு காரியத்தை செய்யணும். கர்த்தருடைய வருகைக்கும் ஆயத்தமாகும். அதைத்தான் தெய்வம் விரும்புகிறார். இந்த ரட்சிப்பை குறித்ததான கவலையோடு, என் நேசரோடு எனக்கு உண்டான உறவு ஒருவேளை 2024 அது சரியில்லாம இருந்திருக்கலாம். ஆனால்
இந்த 2025 பிறக்க போகிற வருஷத்துல என் நேசரோடு நான் உறவாடுவேன். அல்லேலூயா. நல்லா உட்கார்ந்து 2 நாள் இருக்கு, தனிமையில உட்கார்ந்து உங்களை சர்ச் பண்ணுங்க, உங்களை ஆராயுங்க. இந்த வருஷம் முழுவதும் ஆராதனைக்கு வந்திருக்கிறோமா? இந்த வருஷம் முழுவதும் தவறாம ஆராதனைக்கு வந்திருக்கிறோமா? இந்த வருஷம் 365 நாளும் விடாம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அவர் பாதத்துல அமர்ந்து இருக்கிறோமா? அவர் குரலை கேட்டு இருக்கிறோமா? அவருடைய கொடுத்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோமா? பைபிளை படிச்சிருக்கிறோமா? கவனிங்க, வேதாகம நாட்கள்ல ஒரு காரியத்தை செய்வாங்களாம். நான் சொல்ல சில தேவ ஊழியர்கள், நம்ம வளர்ந்த தேவ ஊழியர்கள் சொல்ல கேள்விப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, எல்லாரும் கவனிங்க. அதாவது இஸ்ரவேல் தேசத்துல நடைபெறுகிற திருமண சமயங்கள்ல திருமணத்தை காட்டிலும் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு தான். அதனாலதான் யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்ட அது வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் அந்த நிச்சயதார்த்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயதார்த்தம் தான் ரொம்ப கிராண்டா இருக்குமா. திருமணம் பாத்தீங்கன்னா எப்ப அவர் வருவாருன்னே தெரியாது, அந்த நேரத்துல மணமகளை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாராம். ஆனா இந்த நிச்சயதார்த்த வேலையில என்ன செய்வாங்கன்னா, மணமகன் வீட்டு சார்பாக, எல்லாரும் கவனிக்கிறீங்களா, மணமகன் வீட்டு சார்பாக 10 வெள்ளிக்காசு கொடுப்பாங்க. வெள்ளிக்காசு கொடுக்கிறதோட மாத்திரமல்ல, ஒரு புக்லெட் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி அந்த புக்லெட்ல மணமகனுடைய விருப்பங்கள், மணமகன் வீட்டாருடைய குணாதிசயங்கள், மணமகள் தனக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஷரத்துக்கள் அடங்கிய காரியங்களை ஒரு புக்லெட் மாதிரி யார்கிட்ட கொடுப்பாங்களாம்? மணமகளுடைய வீட்டில கொடுப்பாங்க. இந்த மணமகள் அதை ஒவ்வொரு நாள் என்ன செய்யணுமா, அந்த வெள்ளி காசு காணாம போகாம பத்திரமா வச்சிருக்கணுமா. அல்லேலூயா. அதனாலதான் இயேசுநாதர் அந்த வெள்ளிக்காசு ஓமையை, காணாமல் போன வெள்ளிக்காசு, லூக்கா 15 சொல்றாரு பார்த்தீங்களா, காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மைந்தன், 3 ஓமை சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். சரி, இப்ப கவனிங்க, அதே போல இந்த புக்லெட்டையும் ஒவ்வொரு நாளும் இந்த மணமகள் என்ன செய்வாளா, ஆவலோட படிப்பாளாம். என் மணவாளனுக்கு இது பிரியம், என் மணவாளனுக்கு இந்த காரியத்துல பிரியம், என் மணவாளனுடைய குடும்பத்தார் இப்படிப்பட்ட அப்படின்னா அவங்களுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் நாங்க வீட்டுக்கு செல்லும் போது இப்படி எல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி இங்கே ஆயத்தமாவாளாம். ஆனா இன்னைக்கு கல்யாணம் ஆகி வர்ற பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து பெற்றோர்கள் எந்த தவறு பண்ணாதீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சமைக்க கத்துக் கொடுங்க, நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாம ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பிரச்சனை இல்லாம கட்டி கொடுக்க போகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நல்ல அட்வைஸ் பண்ணுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு, வயசுக்கு வந்த பிள்ளைகளை, திருமண வயது எட்டின பிள்ளைகளை உட்கார வச்சு ஆயத்தப்படுத்துங்க. அதே போலதான் நம்ம அருள்நாதர் இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அவருக்கு மணவாளனாக வந்த, நல்லா கவனிங்க, வந்த இயேசு கிறிஸ்து அருமையான இந்த வேதத்தை நம்முடைய கைகளில் கொடுத்து போயிருக்கிறார். இதுல எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் நாம கருத்தாய் செய்கிற பொழுது அதுதான் அவருக்கு உரிய ஆயத்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, இந்த ஆயத்தத்துல 3 காரியம் இருக்கு. அதைத்தான் நம்ம ரத்தின சுருக்கமாக தேவனுடைய ஆவியானுடைய உதவியோட நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆயத்தம் என்கிற அந்த வார்த்தையில 3 பொருள்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று, விளக்க வேண்டியவைகளை விளக்குவது. அல்லேலூயா. விளக்க வேண்டியவைகளை விளக்குவது. என்னென்ன அசுத்தமா இருக்கோ அல்லது பிடிக்காம இருக்கோ, மணவாளனுக்கு என்ன பிடிக்காம இருக்கோ எல்லாத்தையும் விளக்குறது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு மினிஸ்டர் வர்றாரு, பிஎம்ஓ சிஎம்ஓ யாரோ ஒரு இடத்துக்கு வர்றாங்க, நம்ம பட்டணத்துக்கு வர்றாங்கன்னா முதல்ல நல்ல அந்த ஆயத்த பணிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த இடத்தை முதல்ல கிளீன் பண்ணுவாங்க. முதல்ல என்ன செய்வாங்க? கிளீன் பண்ணுவாங்க. புல்டோசர் வச்சு அப்படியே எல்லாத்தையும் அசுத்தங்களை பூரா அடிச்சு எல்லாத்தையும் வெளியேற்றுவாங்க. முதல்ல கிளீனிங், முதல்ல விளக்க வேண்டியவைகளை விளக்கு. 2வது சுத்திகரிப்பு. 3வது வஸ்திரங்களை மாற்றுவது. எடுத்து படிங்க, இதுக்கு ஆதாரமான வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1 வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு
பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, சான்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னைக்குமே நல்லா கவனிங்க, முதல்ல நம்மளை சுத்திகரித்து ரெண்டாவது நம்ம குடும்பத்தை சுத்திகரிக்கணும். இதுல ரொம்ப கவனமா இருக்கும். யாக்கோபு முந்தின அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா 33, 34 அவருடைய வாசனை கெட்டு போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன இடத்துக்கு விட்டுட்டு தேவையில்லாம சீக்கிரம்ல போய் உட்கார்ந்து டேரா போட்டு இருந்ததுனால இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவி அப்படிதான் கெட்டு போய் கிடக்கு. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க, நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய திருச்சபை, நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்கள், இவர்களெல்லாம் விட்டு நம்ம கண்ட இடங்களுக்கு போய் அங்கே எனக்கு கிடைக்காத அலைந்து திரிந்து நிறைய ஏமாந்து நமக்குள்ள கிருபையவே போக்கடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, யாக்கோபு உங்களிடத்தில் சொல்றாரு, தன் குடும்பத்தார பார்த்து சொல்றாரு, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் என்ன செய்யுங்க, விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். முதல் காரியம், நீங்க விளக்க வேண்டியவைகளை விளக்கணும். இரண்டாவது காரியம், உங்களை சுத்தம் பண்ணணும். மூணாவது காரியம், உங்க வஸ்திரங்களை மாற்றணும். ஆமென். சந்தோஷமா இருந்தா ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. விளக்க வேண்டியவைகளை விளக்க. யோசுவா புத்தகம் 7வது அதிகாரம், யோசுவா புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 7, 11, 12 கூட படிக்கலாம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். பெரிய எரிகோவையே வீழ்த்தினாரு யோசுவா. அந்த எரிகோ கோட்டை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பாக்குற மாதிரி இங்க இருக்கிற மன்னர்கள் கோட்டையெல்லாம் அப்படிலாம் இல்ல, காம்பவுண்ட் வால் மாதிரி எல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு ஸ்தோத்திரம். அந்த எரிகோ மதில் சுவரே வந்து எத்தனையோ அடி நீளங்கிறாங்க, எவ்வளவோ அடி உயரங்கிறாங்க. ஆனால் துதி எதுக்கு இது கடப்பாறை இல்ல, ஆயுதம் இல்ல, எதுவுமே இல்ல, துதியினாலேயே அவ்வளவு பெரிய கோட்டை விழுந்தது. அல்லேலூயா. ஆனால் எங்க வந்து ஏமாறுறாங்கன்னா, ஆயுப்பட்டணத்துல வந்து ஏமாறுறாங்க. காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளும் அப்படிதான் நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள். காரணம் என்ன? படிக்க கேட்போம். அவர்கள் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டப்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். எங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் சத்துருவை எதிர்க்க பலன் இல்ல, ஏன் சத்துருவை ஜெயிக்க பலன் இல்ல அப்படின்னா, நமக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற, ஒளிஞ்சு கிடக்கிற பாவங்கள். அந்த ஆமான் ஒரே ஒரு துஷ்ட ஆகான், அந்த ஆகானின் நிமித்தமாக பாருங்க முழு இஸ்ரவேலுக்கு தோல்வி. கடைசியாக சீட்டு போட்டு பார்த்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆகான் தான் கண்டுபிடிச்சு அவனுடைய அறைக்குள்ள போனா, பாபிலோனிய சால்வை பாத்திரங்கள் ஏராளமா புதைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து அவனையும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாவற்றையும் கல்லெறிந்து அவன் கதையை முடிச்சதுக்கு பிற்பாடுதான் ஆயுப்பட்டணத்தையே ஜெயம் கொள்ளுகிறார்கள். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள், தேவன் உங்களுக்கு உணர்த்துகிற பாவங்கள், அல்லது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சே நீங்க விட முடியாது இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செய்து, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய சமூகத்துல இரக்கம் பெறுகிறதற்கு தேவனுடைய பாதத்துல கிட்டி சேருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நீங்க கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா மாறணும்னா அந்த வசனத்தினுடைய துவக்க நிலையை நீங்க நல்லா பார்க்கணும். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான்.
அப்படின்னா எவைகளை விட்டு 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை மறுதலிக்கிற காரியம், உண்மை இல்லாத தன்மை, வாக்குவாதம், உத்தமமற்ற தன்மை, சீர்கேடான வீண் பேச்சு, அவபக்தி, அவிசுவாசம். நல்ல கவனிங்க, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7 காரியங்கள் எழுதப்பட்டு இவைகளை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோமையானால் கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா மாத்துவாரு? சுத்தமான பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக, தேவனுடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? 2ஆம் நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது 2ஆம் நாளாகமம் 29வது அதிகாரம், எசேக்கியா ராஜா 25 வயது நிரம்பின ஒரு வாலிபன். கவனிங்க எல்லாரும், இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க எல்லாம் நம்ம சபையில இருக்கிறீங்க. 25 வயது நிரம்பின ஒரு வாலிபன், அவன் மனம் போன போக்குல வாழலாம். எத்தனையோ ராஜாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனால் அவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? ஆலய கதவுகளை திறந்தான். ஆலய கதவுகளை திறந்த ஆசாரியர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் 5வது வசனத்தை படிங்க, என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நல்ல கவனிங்க ஐயா, நம்ம எல்லாரையும் தேவன் பரிசுத்த ஸ்தலமாக பார்க்கிறார். இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எந்த அசுத்தமும் இருக்கவே கூடாது. ஒரு புதிய ஆண்டுக்கு நீங்க எப்படி தயாராகிறீங்களோ அதே போலவே ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தும்படி விளக்க வேண்டியவைகளை முதலாவது விளக்குவோமாக. அப்பதான் தெய்வம் நம்மள புதிய ஆண்டுல கண்டிப்பா ஆசீர்வதிக்க முடியும். விளக்காத பட்சத்துல நம்ம எதிர்பார்ப்பது கஷ்டம். அல்லேலூயா. படிக்கலாம், தொடர்ந்து படிக்கலாம். எத்தனாவது வசனத்தை படிச்சீங்க? 5 படிச்சாச்சு இல்லையா? 7வது வசனத்துக்கு போங்க. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமலும். இந்த வருஷத்துல எத்தனை முறை நீங்க சர்வாங்க தகன பலி ஆண்டவருக்கு பலி செலுத்தி இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சர்வாங்க தகன பலி செலுத்தல, தூபம் காட்டாமலும். தூபம் காட்டலன்னு என்ன அர்த்தம்? சரியா துதிக்கல, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தல, ஆலயத்துக்கு உள்ளேயே வந்து நின்று கையை கட்டி நிற்கிறோம், வேடிக்கை பாக்குறோம். ஆசிரியர் என்ன பண்றாரு? நல்லா பாடுறாரா? நல்லா பிரசங்கம் பண்றாரா? பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா என்ன செய்யறோம்? யாரோடையாவது உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்று ஒரு சுத்தாங்கம் உண்டு. வசனத்தை எடுக்க முடிஞ்சா எடுத்து படிங்க. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்று ஒரு சுத்தாங்கம் உண்டு. நீங்களும் நானும் பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் உலாவுகிற கர்த்தருடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 தெளிவாக எழுதப்பட்டு, நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆனா என்ன செஞ்சிட்டோம்? அதை பூட்டி போட்டோம், விளக்க அணைச்சிட்டோம், பூட்டி போட்டோம். 7ஆம் வசனத்துல அதனாலதான் அந்த எசேக்கியா ராஜா சொல்றாரு பாருங்க, அவருடைய வேதனையை பாருங்க, ஒரு வாலிபனுடைய வேதனையை பாருங்க. நீங்க பலி செலுத்தலையா? என் பிதாக்கள் எல்லாரும் பலி செலுத்தல, தூபம் காட்டல, அணைச்சு போட்டாங்க, கதவுகளை வேற பூட்டி போட்டாங்க. ஆனா உங்களுக்கு இயேசுவின் பர்வதமோ 24 மணி நேரம் திறந்து இருக்கு. ஏன் வரக்கூடாது? ஏன் வந்து ஆலயத்தை தனிமையில ஜெபிக்க கூடாது? வர்றாங்க, ஒரு சிலர் வர்றாங்க, எல்லாரும் அல்ல. கவனிங்க, தொடர்ந்து படிக்கலாம். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரம், திகைப்பு, பழிப்பு இவைகளுக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆராயாம நம்ம தேவனிடத்துல எப்படி எதிர்பார்ப்பது சரியாகும்? தொடர்ந்து படிக்கலாம். இதோ நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால விழுந்தாங்க, சில சிறையிருப்புல மாறினாங்க. 10வது வசனத்துக்கு நேரா போயிடுங்க. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பணும் அப்படின்னா அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். ஐயா எல்லாரும் தயவுசெய்து என்னை கவனிங்க. முதல்ல நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல நமக்குள்ள ஒரு மனதுல ஒரு நிர்ணயம் பண்ணணும். ஆமென். நான் தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். என் நாட்களை நிறைய நான் வீணாக்கிட்டேன், என் காலங்களை நான் நிறைய வீணாக்கிட்டேன், என் தேவனோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன்னு நல்லா கவனிங்க. உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டே, அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுதான் முதல் ஸ்டெப். அதுக்கு பிற்பாடு ஒரு சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. 15ஆம் வசனத்துக்கு போங்க.
சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். சும்மா ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன் என்னை மன்னிங்க அப்படி இல்ல. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா எல்லாரும் பாருங்க. ஆண்டவரே நான் பாவி என்ன மன்னிச்சிருங்க அப்படி சும்மா லிட்டரலா சும்மா சொல்றது இல்லைங்க. வசனத்தை ஆராய்ந்து வசன வெளிச்சத்துல நம்ம கண்ணாடிக்கு போய் முன்னாடி நின்னோம்னா தலை ஒழுங்கா சீவுக்குமா பாக்குறோமா இல்லையா? ஷீப்பை எடுத்து ஒரு நாளைக்கு 10 முறை சீவுறோம். ட்ரெஸ் எல்லாம் பட்டன் கரெக்டா போட்டிருக்கோமா? வெளியே போறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருக்கா? ஓகே, சரியா இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? வெளியே போறோம். அதே போலவே யாக்கோபு எழுதுற மாதிரி வசனமாய கண்ணாடி இவங்க நல்லா கவனிங்க. தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். வசனத்தை படிக்க படிக்க தாங்க நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வரும். வசனத்தை படிக்க படிக்க தாங்க நமக்குள்ள ஒரு பாவ உணர்வு வரும். வசனமாகிய கண்ணாடியை பார்த்தா தானே நமக்குள்ள ஒரு உணர்வு வரும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க பிரசங்கத்தை? அல்லேலூயா. அப்ப வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனமானது குத்தப்பட்டு, அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரத்துல பேதுரு எழுந்து பேசும் பொழுது அந்த வார்த்தையினாலதான் ஜனங்கள் குத்தப்பட்டார்கள். ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுறது நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகளை படிக்கிற பொழுது அப்படியே அர்ப்பணித்து, அப்படியே ஒப்பு கொடுத்து, அப்படியே அழுது தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் உங்களை மீறிட்டேன், இந்த வார்த்தையின்படி உங்களை மீறிட்டேன், இந்த வசனத்தின்படி நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி தனிமையிலே கதறி அழுதுகிற பொழுது கர்த்தர் உனக்குள்ள ஒரு சுத்தாங்கத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்ப முதல்ல என்ன செய்யணும்னா விளக்க வேண்டியதை விளக்கணும். ராமன் சொல்லலாமா? நீங்க தயவு செய்து என்ன செய்யுங்க, இந்த 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் இதை வீட்டுல போய் முழங்கால் படிட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கட்டாயம் படிக்கணும். எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் தொடர்ந்து அடுத்த காரியங்களுக்குள்ள போறேன். கவனிங்க, முதல் காரியம் எல்லாரும் தயவு செய்து சொல்லுங்க, விளக்க வேண்டியவைகளை விளக்குவோமாக. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துல, நம்முடைய குடும்பத்துல, சபையோடு உள்ள காரியத்துல, சபை மக்களோடு உள்ள ஐக்கியத்துல, தேவ ஊழியர்களோடு உள்ள ஐக்கியத்துல, எந்த காரியத்திலையும் நமக்குள்ள ஏதாவது கர்த்தர் உணர்த்துவாரையானால் அதை கண்டிப்பா நம்ம அறிக்கையிட்டு இந்த நாள்ல விளக்க வேண்டிய காரியங்களை விளக்குவோமாக. ஆமென். சந்தோஷமா ஆமென் சொல்லலாமா? இரண்டாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம், சுத்திகரிப்பு. முதல்ல இந்த ஆயத்தத்துல முதல் காரியம் சொன்னேன், விளக்க வேண்டிய காரியங்கள். அதுக்காக தான் ஒரு சில சொன்னேன். இரண்டாவது காரியம் சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்பு என்று சொல்லும் பொழுது கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை. உங்களுக்கு புரியும்படியா ஒரு சம்பவத்தை சொன்னேன் பாருங்க. எனக்கு வருஷம் கரெக்டா 1994 நினைக்கிறேன், 94 தான் இருக்கும். அதாவது ஏவிஎம் ராஜன் நம்ம புதுக்கோட்டைக்கு கூப்பிட்டோம். ஏவிஎம் ராஜன் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? ஏவிஎம் ராஜன் நடிகர், நம்ம புதுக்கோட்டைக்காரர் எப்படியாவது அழைச்சு, அவர் ரட்சிக்கப்பட்டாரு, சிபிஎம் போறாருன்னு சொன்னோடனே நம்ம அழைச்சு 3 நாள் கன்வென்ஷன் நடத்தணும். அந்த 3 நாள் கன்வென்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டாரு ஐயா, தங்க வச்சிட்டோம், எல்லாம் ஏற்பாடு, பிரம்மாண்டமான மேடை. அந்த பிரம்மாண்டமான மேடையில கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லா ஆயத்த பணிகள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. கரெக்டா அன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங் நடக்க போகுது. கவனிங்க, முத நாள் யார் இறந்துட்டா? இந்த புதுக்கோட்டை எம்பி இறந்துட்டார். சுந்தர் ராஜ் அப்படின்னு ஒரு எம்பி இறந்துட்டார். அவர் வேகுப்பட்டி பொன்னவராதி பக்கத்துல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரெக்டா அடுத்த நாள் காலையில, அதாவது நம்ம மீட்டிங் நடத்த போற அன்னைக்கு காலையில, அன்னைக்கு டவுன் ஹால் நகர்மன்ற கட்டிடத்துல தான் வச்சு அவருக்கு அஞ்சலி செலுத்தி, அவருக்கு புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் எல்லாரும் அங்கதான் வந்து அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் போட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தீர்மானம் போட்டாங்க. என்ன செய்யறதுன்னே புரியல. ஐயாட்ட கேட்டோம், ஒரு ஆலோசனை கேட்டோம். ஏவம்ராஜன் ஐயா சொன்னாங்க, தம்பிங்களா, அரசாங்க அதிகாரிகளோட நம்ம என்ன செய்யணும்? ஒத்துப்போம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு எங்களுக்கு செய்து கொடுங்க அப்படின்னு கேளுங்க, அவங்க கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. அதே போலவே
அவங்க என்ன செஞ்சாங்க, அதே தெருவில் இருக்கிற லேனா கல்யாண மண்டபத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம இவ்வளவு செலவு பண்ணி அந்த மேடையில கொண்டு வந்து யாரை வச்சாச்சு, காலையில அஞ்சலி செலுத்துறதுக்கு சுந்தரராஜ் எம்எல்ஏ டெட் பாடியை கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. நம்ம அதுலதான் நடத்த போறோம், மீட்டிங் நடத்த போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வச்சுட்டாங்க. இப்ப என்ன ஒரு காரியம், முதல் நாள் இங்க நடத்த முடியல. என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்க ஆட்டோலையும் மைக்லையும் ஒவ்வொரு இடமா அனௌன்ஸ் பண்ணிட்டே போகும்போது இங்க பாத்தீங்கன்னா அந்த வீதி ஃபுல்லா நடக்கவே முடியாது, அவ்வளவு திரளான கூட்டம், பயங்கரமான கூட்டம். இப்ப காவல்துறையே நமக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இங்க நடக்க வேண்டிய கூட்டம் லேனா மண்டபத்தில் நடக்குது, எல்லாரும் அங்க போங்க. இங்க நடக்க வேண்டிய கூட்டம் லேனா மண்டபத்தில் நடக்குது, எல்லாரும் போங்கன்னு சொல்லி எல்லாரும் அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இதுக்கு வந்தவங்க வராதவங்க, நம்ம கூட்டத்துக்கு வந்தவங்க போக, இந்த சுந்தரராஜ் எம்எல்ஏவுக்கு அஞ்சலி செலுத்த வந்தவங்களும் மண்டபத்தை வந்து நிறைச்சிட்டாங்க. மண்டபம் நிரம்பி வழிஞ்சிச்சு. அன்றைக்கு எடுத்த செய்தி காணாவூர் திருமணத்தை பத்தி அருமையான ஏவிஎம் ராஜன் ஐயா பேசினாங்க, நற்செய்தி பேசினாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லு. அன்னைக்கு எடுத்து முடிச்ச பிற்பாடு கவனிங்க, எதுக்காக சொல்றேன்னா, அன்னைக்கு முழுக்க அந்த டவுன் ஹால் முழுவதும் பயங்கரமான பூக்கள், மாலைகள், செண்டு, ஏகப்பட்ட காரியங்கள். அந்த இரவு கூட்டம் முடிச்சுட்டாங்க. போய் பார்த்தா எங்களால என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில ஏர்லி மார்னிங் ஸ்கேவஞ்சர்ஸ், அதாவது முனிசிபாலிட்டி, அந்த நகராட்சியில் இருக்கிற அத்தனை பேர், ஏராளமான பேரை வர சொல்லி அவ்வளவு இடத்தையும் சுத்தப்படுத்தணும். அவ்வளவு முதல்ல எல்லாத்தையும் அள்ளி வெளியே எறிஞ்சிட்டு, அதுக்கு பிற்பாடு ஏராளமான பெர்ஃபியூம்ஸ் அந்த இடத்தை முழுவதும் ஊற்றி நிரப்பி அந்த இடத்தையே ஒரு மகிமையான இடமாக மாற்றும். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். 2வது நாள் 3வது நாள் மிக வெற்றிகரமாக நடந்தது. கர்த்தருக்கு மகிமையாக சொல்றேன். புதுக்கோட்டையில கோயில் பூசாரியுடைய மகன் விக்கிரக ஆராதனை, கொப்பனாகுண்டை விக்கிரக ஆராதனை, அந்த வந்து அவர் இங்க பியூசி படிக்கும் பொழுது அவர் தான் அதை போய் எல்லாம் அந்த விக்கிரகத்தை பார்த்து கொண்டவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பகிரங்கமா சாட்சி கொடுத்தார். திரளான ஜனங்கள் வந்தார்கள். பிரியமானவர்களே, நான் எதுக்காக சொல்றேன்னா, முதல் நாள் என்ன செய்வோம்னு தெரியல, ஆனா அடுத்த நாள் காலையில எல்லாவற்றையும் அகற்ற வேண்டியதை பூரா அகற்றிட்டு அந்த இடத்துல மறுபடியும் நம்முடைய கூட்டங்களை நடத்துவதற்கு உண்டான காரியங்களை எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கிறதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அதே போலவே பரிசுத்தப்படுத்த, அந்த இடத்தை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்த, சுத்தப்படுத்த தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். நீங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, நம்ம என்ன செய்யணுமாங்க? எல்லாரும் சொல்லுங்க, நம்ம என்ன செய்யணுங்க? சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துவோமாக. அப்ப பரிசுத்தம் இல்லையே தேவனிடத்தில் தரிசிக்கவே முடியாது. அப்ப சுத்திகரிப்பு அவசியம். விளக்க வேண்டியதை விளக்கிட்டா மட்டும் பத்தாது, நமக்குள்ள ஒரு சரியான பரிசுத்தம், சுத்திகரிப்பு அவசியம். கவனிங்க, எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம், எஸ்தர் சரித்திரம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்காக உங்களுக்கு தெரியும், அகாஸ்வேரு ராஜா வஸ்தியோட குஸ்தி போட்டதுனால வஸ்தியம்மா விரட்டி விட்டாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த ஸ்தானத்துக்கு ஒரு பட்டத்து ராணியை வரவழைக்கிறதற்காக ஏராளமான கன்னி பெண்களை எல்லாம் அழைத்து அவர்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் படிக்க கேட்போம். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னிமாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் என்னங்க? அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது யாருடைய கட்டளை? ராஜாவுடைய கட்டளை. 9ஆம் வசனத்தை படிக்கலாம்.
அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால். எந்த பெண்? எஸ்தர். எஸ்தர் என்ன பண்ணிட்டா? நல்லா கவனிங்க. அவருடைய பார்வைக்கு, ராஜாவாகிய அகாஸ்வேருடைய பார்வைக்கு அவருடைய கண்கள்ல தயை கிடைத்தபடியினாலே அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவர்களுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார். சிறந்த இடத்துல நீங்க சுத்திகரிக்க உங்க மனசை ஒப்பு கொடுத்துட்டா போதுங்க, கர்த்தர் உங்களை ஒரு சிறந்த இடத்துல வைக்க ஆசையா இருக்கிறார். நீங்க சுத்திகரிக்க மட்டும் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். 12வது வசனத்தை கூட படிக்கலாம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் முன்னால போய் நிக்க போகிற ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. எப்படிங்க? அப்ப இந்த சுத்திகரிப்பு என்ன பண்ணுது? உங்களை ஜோடிக்குது, அலங்கரிக்குது. சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? நீங்க சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த சுத்திகரிக்கிற நீங்கள் எப்படி மாறுறீங்க? ஜோடிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. 6 மாதம் வெள்ளை போல தைலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். அது மாத்திரம் இல்ல, அதை தாண்டி ஸ்திரீகளுக்கு உண்டான மற்ற எல்லா சுத்திகரிப்பு உங்க மேல பாத்தீங்கன்னா, நீங்க அங்க பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்பொழுது இங்க ஒரு வாசனை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல கூட்டத்துல போகும்போது யாராவது நல்ல பெர்ஃபியூம் அடிச்சுட்டு போவாங்க, எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. நான் சொல்றேன் உங்க மேல ஒரு பெர்ஃபியூம், அதான் பரிசுத்தம். அல்லேலூயா. நீங்க சுத்திகரிக்க தேவ வசனத்தினால, தேவனுடைய ஆவினால, தேவனுடைய கல்வாரி ரத்தத்தினால சுத்திகரிக்க அது 35ல படிச்சோம் பாத்தீங்களா? யாக்கோபு புலம்புறாரு, என் மேல இருந்த வாசனையை கெடுத்துட்டீங்களடா புலம்புறாரு. அதுக்காக தான் அவர் என்ன செய்யறாரு? தன்னை சுத்திகரிக்கிறார். அதே போலவே இங்க நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இங்க 6 மாதம் வெள்ளை போல தைலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். ஆமென் சொல்லலாமா? தூபமாய் நறுமணமாய் துதிகளை நீங்க கர்த்தருக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேக தைலமே உங்க மேல உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் வெளியேற்ற போதுமானதா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற சுத்திகரிப்பினாலே ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறை வரும்போது, ஆண்டவர் மணவாளனாய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கவனிங்க, 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்த்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிப்பார்கள். அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாக வருகிற பொழுது இந்த சுத்திகரிக்கப்பட்ட தன்மை உடையவர்கள் மாத்திரம்தான் அவருடைய வருகைகளை எதிர்கொண்டு போக முடியும். விசுவாசித்தா அவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. படிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். 2:3. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2:3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யல? வெளிப்படல. ஓகேயா? ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். நல்லா கவனிங்க, லிசன், இந்த வேர்டை நல்லா கவனிங்க. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்றும் அறிந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அப்ப இந்த சுத்திகரிப்பு நாட்கள் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, அவரை போலவே நம்மை மாற்றிக் கொண்டு இருக்கிறது. சந்தோஷமா இருந்தா ஆமென் சொல்லுங்களேன். இந்த சுத்திகரிக்க
கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தைகள், வசனங்கள், எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்துகிற காரியங்கள், ஆவியானுடைய வெளிப்பாடுகள், இவைகளை வைத்து நம்ம சுத்திகரிக்க நம்ம எல்லாரும் அவரை போல மாறுவோம் என்று, அவருக்கு ஒப்பாக மாறுவோம் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலேயே கவனிங்க, இயேசுவுக்கு நிகரான பரிசுத்தர் யாருமே இல்லை. விளங்குச்சுன்னா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு மனிதனையும் இந்த பூமியில பரிசுத்தத்துக்கு ஒப்பிடவே முடியாது. கிறிஸ்து இயேசுவை தவிர, அவரை தவிர இந்த பூமியில இருக்கிற மற்ற எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். இதுல சந்தேகமே கிடையாது. அதனால நம்ம எல்லாரும் கழுவப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். எத்தனை பேர் கழுவப்பட போறீங்க? எத்தனை பேர் ஆயத்தப்பட போறீங்க? எத்தனை பேர் விளக்க வேண்டியதை விளக்க போறீங்க? எத்தனை பேர் உங்களை சுத்திகரிக்க போறீங்க? யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் மேல் மாடியில அப்பர் ரூம்ல நடக்கிற சம்பவமானது எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்களை டீச் பண்றாரு, அன்பை குறிச்சு உபதேசம், நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே வந்து 17ல பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை செய்கிறார். ஆனால் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 13ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் செய்யறாரு. என்ன செய்யறார்? தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டி இடுப்புல சுத்தி சீஷருடைய அப்போஸ்தலருடைய பாதங்களை எல்லாம் கழுவப்பாங்க. அப்ப பேதுரு என்ன தெரியுமா செய்யறாரு? ஆண்டவரே, நீங்க என் பாதத்தை என்ன செய்யக்கூடாது? கழுவவே கூடாது, அதுக்கு நான் விடவே மாட்டேங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. பரிசுத்த யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமாமா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். நான் செய்தது உனக்கு இப்ப என்னன்னு தெரியாது, இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் அறிவாய். பேதுரு அவரை நோக்கி, முழுகினவன், நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். என் கால்களை கழுவப்படாது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னை கழுவாவிட்டால், நான் உன்னை கழுவலனா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். உனக்கு பங்கு இல்ல, பாத்தியமும் இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப கழுவுறதுல சுத்திகரிப்புல 2 காரியம் இருக்குங்க. ஒண்ணு, நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு, கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிற காரியம் ஒண்ணு இருக்கு. ஆமென். இப்ப முதலாவதுக்கு கீழ்ப்படிந்தா இரண்டாவது ஆட்டோமேட்டிக்கா தெய்வம் நம்மளோட செய்வார். சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப ஆயத்தத்துல 2 காரியம் உங்களை சொல்லி இருக்கிறேன். ஒன்று, விளக்க வேண்டியவைகளை விளக்கி. 2வது காரியம் நம்மை சுத்திகரித்து. 3வது, வஸ்திரங்களை அணிவது, வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற காரியத்துல ஒரு உவமையை பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ராஜா ஒரு உவமையை சொல்றார். ஒரு பெரிய ராஜா ஒரு வீட்டுல தன்னுடைய மகனுக்கு கல்யாண விருந்து பண்றார். நிறைய பத்திரிகை அடிச்சு எல்லாரையும் கூப்பிடுறார். எல்லாரையும் கூப்பிட்டு கடைசி அவங்க எல்லாம் வர சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க. அழைக்கப்பட்டவங்க என்ன செய்யல, வரல. அப்புறம் இவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்பா, நான் வேலைக்காரங்களாம் கூப்பிடுறாரு, இங்க வா, எல்லாரும் வா, நீ நேரா போய் தெருவுக்கு போ, எல்லா தெருக்களும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் 12ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். 11, 12. மத்தேயு 22, 11, 12. விருந்தாளிகளை பார்க்கும்படி, விருந்தாளிகள் பாருங்க. அதுக்கு முன்னாடி 10வது வசனத்தை படிங்க. 10வது வசனத்தை படிங்க. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய், தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும், இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறதெல்லாம் ஸ்பெஷல் காலிங். வந்து உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் விசேஷ அழைப்பு கொடுத்து வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இதுலயும் நிறைய பேரை காணல. ஏன்னா சாக்கு போக்கு சொல்லிட்டு இந்த விருந்து சாலையை நிரப்பாம எங்கெங்கயோ இருக்கிறாங்க. எனக்கு அதை பத்தி நல்லா கவனிங்க. உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் என்ன செய்ய போறாரு 2025ல, என்ன செய்ய போறாருங்கிறத கவனிங்க, படிங்க. தாங்கள் கண்ட நல்ல பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. சாலையாகிய இந்த சபை விருந்தாளிகளாலே நிறைய போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இது நீங்க நினைச்சாலும் நடக்காட்டியும் நடக்கும். ஏன் தெரியுமா? அழைக்கப்பட்டவர்களோட ஆண்டவர் போராடிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த அழைக்கப்பட்டவர்கள்ல கொஞ்சம் பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட போறாங்க. அழைக்கப்பட்டவர்களோட ஆண்டவர் போராடிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு நாள் வரப்போகுது,
அது 2025 சீக்கிரமே வரப்போகுது. நல்லோர் பொல்லா எல்லாரும் இந்த இயேசு எனக்கு வேணும் 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 வந்து இந்த ஆலயத்தை நிரப்ப போறாங்க. இது விருந்து சாலை, இந்த சபை கல்யாண விருந்து சாலை. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, இப்ப என்ன நடக்குது பாருங்க. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். என்ன நடக்குது? அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். பாவம் இல்லையா அவன்? அப்படிதானே தோணும் உங்களுக்கு? கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கல்யாண வஸ்திரம் என்று ஒரு வஸ்திரம் உண்டு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல, வேதாகம நாட்கள்ல அந்த வஸ்திரத்தை தரிச்சிட்டு போனாதான் என்ன செய்யலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனா வஸ்திரம் தரிச்சிருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். நம்ம விருந்து பண்றோம், கல்யாண விருந்தோ ஏதோ ஒரு காரியங்கள் பண்றோம்னு வச்சுங்க, விருந்து பண்றோம். அப்ப சாதாரணமா ஒரு மண்டபத்தை பிடிக்கும் பொழுது அதுல ஒரு 500 பத்திரிகை கொடுத்துருப்பீங்க நீங்க. ஆனா கூட தான் சமைச்சிருப்பீங்க. சமைச்சாலும் நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் வந்து சாப்பிடுவாங்க. அது வந்து யாராலையும் உங்களால என்ன செய்ய முடியாது, கண்டே பிடிக்க முடியாது, தடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, எல்லாரும் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. யாரும் பழச அழுக்க எல்லாம் போட்டுட்டு அப்படி வந்து கல்யாண வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இப்ப உள்ள ட்ரெண்ட் எல்லாம் நல்ல கடையில, அயன் பண்ற கடையில போய் நல்ல ஷர்ட். ஏமா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒவ்வொரு கல்யாணத்தையும் நீட்டா ஒரு புடவை அதுக்குன்னே தனியா வச்சிருந்து கட்டி போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு இந்த கல்யாணத்துல சாப்பிட்டேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு கல்யாண விருந்து பண்றவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் 100 பேருக்காவது அதிகம் சமைக்கணும். வேற வழியே இல்லை. ஏன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது யாரு வந்து சாப்பிடுற, கண்டுபிடிக்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா யார் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? அந்த வீட்டு விசேஷத்தை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க கண்டுபிடிக்க முடியும். இது நம்மளை சேர்ந்த ஆளா? இவங்க சொந்த பந்தங்கள் வருவாங்க, நட்புகள் வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. இவங்க மத்தியில அழைக்கப்படாத சிலரும் என்ன செய்வாங்க, வருவாங்க. அவங்களால என்ன செய்ய முடியாது, சாப்பாடு பரிமாறுறவங்க, கூட்டத்தில் வர்றவங்க கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அந்த ஃபங்க்ஷனை நடத்துற நபர்னால கண்டுபிடிக்க முடியும். அதான் கிருபை. அல்லேலூயா. அது போல இங்க இந்த கல்யாண விருந்துல இந்த வீட்டு எஜமா அந்த தலைவன் என்ன பண்ணான்னா, கரெக்டா ஒருத்தனை பார்த்துட்டான். நீ ஏன் கல்யாணம், முதல்ல பாருங்க அவனை எப்படி கூப்பிடுறான், சிநேகிதனேன்னு கூப்பிடுறான். ஆனால் அதுக்கு பிற்பாடு அவனை பார்க்கிறான், அவன்கிட்ட என்ன இல்ல, கல்யாண வஸ்திரம் இல்ல. உடனடியா வேலையாட்களை கூப்பிட்டு, அவனை அழைச்சேன், நீ இந்த கல்யாண வஸ்திரத்தை கூட போட்டுட்டு வர முடியலையா அவனால அப்படின்னு சொல்லி அவனை கூட்டி கை காலம் கட்டி புறம்பான இருளிலே கொண்டு வந்து போடுங்க. இதுக்கு விளக்கம் வந்து நீங்க பின்னாடி கடைசியா புரிஞ்சுக்குவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படியானால் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம், திருநரை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். தனக்கென்று கொடுக்கப்பட்ட வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். எரேமியா 2வது அதிகாரம் 32வது வசனம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். என்ன தெரியுதுன்னா, ஒரு மணவாட்டி, அதாவது ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மணவாட்டி, கல்யாணத்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மணவாட்டி, எப்படா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கையில இருந்து, கவனிங்க எல்லாரும் பிளீஸ், முடிக்கப்பட்ட ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சலாம். எப்படா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கையில இருந்து நான் என்ன வாங்கணும், மணவாட்டிக்கு உரிய ட்ரெஸ்ஸை வாங்கி அவங்க ஜெபம் பண்ணி கொடுத்ததுக்கு பிற்பாடு அதை அணிந்து கொண்டு நேரா எங்க வரணும், ஆலயத்துல வந்து நிக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே சொல்றாரு, தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு,
ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? மறக்கவே சான்ஸே இல்லை, மறக்கவே சான்ஸே இல்லை. ஆனால் என் ஜனங்க என்னை எண்ணி முடியாத நாட்களா மறந்துட்டாங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ரட்சிப்புக்கு என்று அங்கே வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேகமா வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். கல்யாணம் வந்துருச்சுனால எல்லாருக்குள்ள என்ன வருங்க? பூரிப்பு வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். யார் முகத்திலுமே சந்தோஷமே இல்லையா? எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளே பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கழிகூர்ந்திருக்கிறது. பூரிப்பாய் மகிழ்கிறேன், ஆத்துமா கழிகூர்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி தன்னை நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. என்ன உடுத்தி? அப்ப ரட்சிப்புக்கு என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சில வஸ்திரங்கள் உண்டு. இது எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப அந்த வஸ்திரங்களை எல்லாம் இப்ப நம்ம இதுவரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி இப்ப தியானிக்க போறோம். வேகமா தியானிச்சிருவோம். ஒவ்வொருத்தரும் நான் வசனத்தை சொல்ல சொல்ல இந்த வஸ்திரம் எல்லாம் என் மேல இருக்கா இல்லையா, இல்லாதவங்க சீக்கிரமா எடுத்துக்கங்க, ஆயத்தமாயிடுங்க. இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் 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 அந்த வஸ்திரத்தை போட்டு அனுபவிச்சு சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்பர் 1, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் சொல்லலாமா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய, சபைக்குள்ள இருக்கிற காணப்பட வேண்டிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டிய முதல் வஸ்திரம் என்ன தெரியுமா? துதியின் உடை. துதியின் உடை. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு அதிகாலையில நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க ஏன் சபையில நிறைய பேர் ஒரு சிலர் நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, ஒரு சிலரால ஏன் முடியல அப்படின்னா தன்னிடத்துல தனியா அந்த அனுபவம் இல்லை. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அறையில ஆடி பழகாத ஆளு அம்பலத்துல ஆட முடியாது. அறையில பழகணும், தனி அறையில பழகணும். ஒவ்வொரு நாள் அதிகாலையில எழுப்பி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி துதிக்கணும். அல்லேலூயா. ஜிம் எலியட்ஸ் என்கிற ஒரு அருமையான ஒரு மிஷனரி அவர் சொல்றாரு, தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கிறோம். நமக்கும் அவருக்கும் உள்ள தூரம் எவ்வளவுன்னா, நல்லா கவனிக்கணும், வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் கிடையாது, எனக்கும் முழங்காலுக்கும் உள்ள தூரம். அப்ப நம்ம முழங்கால போட்டு கையை உயர்த்திட்டா போதும், அவர் நமக்கு சமீபம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப துதி என்கிற அந்த ஆடை நமக்குள்ள இருக்கா? அப்ப அந்த ஆடை இருக்குங்கிறதுக்கு அடையாளமா நான் டெய்லி கர்த்தரை துதிக்கிறேன்னா இதை நம்ம ஆராயும். 2வது புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். அப்ப துதி செலுத்தும் போது இன்னொரு ப்ரமோஷன் கிடைக்குது பாருங்க, படிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டேன். அடுத்த வசனம், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். இப்ப நீங்க கரெக்டா விடாம துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சுத்தமான பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் என்னன்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய நீதி எல்லாம் யார் யார் செய்யறாங்களோ அவங்க எல்லாரும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்கள். நம்பர் 3, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17-18. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், லவோதிகேயா சபையை பார்த்து சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவன். ஏன்னா உன்ட்ட அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது. ஒரு ஆராதனைக்கு வந்தா 9 ஆராதனைக்கு வர மாட்டேங்கிற. ஒரு என்னைக்காவது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு வாரம் என்ன பண்ண மாட்டேங்கிற? ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, பைபிள் படிக்க மாட்டேங்கிற. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சுட்டா அடுத்த நாள் என்ன செய்யறது இல்லை. நாங்கெல்லாம் அப்படி இல்லை பிரதர், பர்வதத்தில் உள்ளவங்க அப்படி இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா.
நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமலேயே நிறைய தவறுகளை நான் பண்ணிடுவேன். என்ன சொல்லிட்டு தெரியுமா? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும். என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரம். வெண் வஸ்திரம். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிய துதிய சரியாய் நம்ம செய்து கொண்டே இருக்கிற பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றி கொண்டே இருக்கிற பொழுது நம்ம மேல ஒரு வெண் வஸ்திரம், தூய்மை, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிற. பாவம் செய்கிறவன் என்ன செய்யணும்? ஆமாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அசுத்தமானவன் என்ன செய்யணும்? ஆமாட்டு செஞ்சு தேவனுடைய நீதியை செய்யற நீ நீதியை செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருப்பானாக. அல்லேலூயா. துதியின் உடை, நீதியின் வஸ்திரம், தூய்மையின் வஸ்திரம். அடுத்து நான்காவதாக ஏசாயா 59:17 வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, நீதி சரிகட்டுதல் எனும் வஸ்திரங்களை, நீதியின் சரிகட்டுதல் எனும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். என்ன சால்வையாங்க? என்ன சால்வங்க? வைராக்கியம் என்கிற சால்வை. இந்த வைராக்கியம் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய நீதி, தேவன் மேல வைத்த நேசத்தை குறிக்கிறது, தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை குறிக்கிறது. அருமையான தேவ ஊழியர் நம்மளை சுத்திகரிப்பு ஜபத்துல நடத்தும் பொழுது, ஜப நேரத்துல நடத்தும் பொழுது யுத்த குதிரை என்ன செஞ்சான்? பின்வாங்கவே இல்லை. அல்லேலூயா. பின்வாங்கவே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, வியாகுலமோ, வருத்தமோ எதுவும் என்ன செய்ய முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு அந்த வைராக்கியம், அதுதான் சால்வையாம். ஒரு ஆமென் சொல்லலாமா? கடைசியாக ஏசாயா 52:1 வசனம். ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். என்ன வஸ்திரம்? முதல்ல பார்த்தோம் நீதி, துதியின் உடை. இரண்டாவது பார்த்தோம் மெல்லிய தூய்மையான நீதி ஆகிய வஸ்திரம். மூணாவது வெண்மையான தூய்மையான வஸ்திரம். நாலாவது வைராக்கிய நேசம் என்கிற சால்வை. ஐந்தாவது அலங்கார வஸ்திரம். படிங்க இந்த வசனத்தை படிங்க. அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவதே இல்லை. அலங்காரம். நல்லா கவனிங்க. உங்களை அழகுபடுத்தி அலங்காரமா. ஏங்க ஒரு மணப்பெண் எப்படி போவா? அலங்காரம் தானே போவா, அலங்காரம் பண்ணி தானே. அது இப்ப இருக்கிற காலத்துல சொல்லவே வேணாம், சொல்லவே வேணாம். நல்ல பெயிண்ட பிடிச்சி பூசி இயற்கையாவே நல்லா இருப்பாங்க, இயற்கையாவே அழகா இருப்பாங்க. ஆனா தேவையில்லாத பிடிச்சி மாவை பிடிச்சி பூசி அது கடைசியா வீட்டுல போய் முகம் கலவணும்னு 2 பேருக்கு சண்டை வந்துடும். இது எதுக்கு தேவையா? அல்லேலூயா. இது தேவையான்னு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயற்கையா இருங்க, இயற்கையா. கர்த்தர் உங்களை அளவில்லாம ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த வஸ்திரங்களை போட்டுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அழகு அழகு. அப்படியே கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அலங்காரமான வஸ்திரம். இத வந்து எசேக்கியேல் எப்படி தெரியுமா சொல்றாரு? 16 அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. 16:10 பாருங்க. அவர் சொல்றது பாருங்க. எசேக்கியேல் சித்திர தையலாடையை என்ன ஆடையாங்க? சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி, சாயம் தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து, கட்ட மெல்லிய புடவையை மூடிக்கொள்ள பட்டு சால்வையை உனக்கு கொடுத்து. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா அலங்கார வஸ்திரத்தை குறிக்குது. சரி, இப்படி அலங்காரம்னா என்னங்க? அலங்காரம்னா என்னங்க? நம்ம மனசை சரிபடுத்துறது தான் அலங்காரம். 1 பேதுரு 3 அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 3 அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய. அப்ப
பேதுரு சொல்றாரு அழியாத அலங்கரிப்பா இருக்கிற. அப்ப அழிஞ்சு போற அலங்கரிப்பு ஒண்ணு இருக்கா இல்லையா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பவுல் சொல்றது தப்பா, பேதுரு சொல்றது தப்பா? அழியாத அலங்கரிப்புன்னு சொல்றாரு. அப்ப அழியாத அலங்கரிப்புனா ஒண்ணு இருக்கு. என்னன்னா அழிஞ்சு போற அலங்கரிப்பு ஒண்ணு. அதான் நான் முதல்ல சொன்னேன். மாவை தடவி தேவையில்லாத போட்டு எல்லாத்தையும் கடைசியா வீட்டுல போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம், அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு நல்ல. நீங்களே உங்களுக்கு கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். இப்ப வஸ்திரம் என்னன்னா துதி வஸ்திரம், மெல்லிய தூய்மையான மெல்லிய நீதியாகிய வஸ்திரம், தூய்மையாகிய வெண் வஸ்திரம், நேசம் என்கிற வைராக்கியமான சால்வை, சித்திர தையல் ஆடையாகிய பட்டு புடவைகளாகிய அலங்கார வஸ்திரம். இது எதுவுமே உங்க கண்ணுக்கு வெளியே தெரியாது. ஆனால் நீங்க தேவனோட நெருங்க 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 எல்லா வஸ்திரங்களும் உங்க மேல போடப்படும். இந்த ஆராதனையிலையும் போடப்படும், தொடர்ந்து உங்க மேலையும் போடப்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கவனிங்க, இவ்வளவு பெரிதான, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க புது வருஷத்துக்கு ஆயத்தமாகறதெல்லாம் ஓகே, அது கண்டிப்பா நீங்க ஆயத்தமாகுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நல்ல புத்த ஆடை, நல்ல பலகாரங்கள், நல்ல சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி உங்க வீடுகளை நிரப்பட்டும். அதே சமயத்துல ரட்சிப்பை குறித்த கவலை நம்முடைய இருதயத்தை எப்போதும் தட்டிக்கொண்டே இருப்பதாக. உலக கவலை வேண்டாம். உலக கவலையை மேற்கொள்ளுகிறதற்கு ஒரே வழி, ரட்சிப்பை குறித்து கவலைப்படுங்க. உலக கவலை தன்னால வந்த வழியை பார்த்துட்டு ஓடியே போயிடும். பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரமே என்ன தெரியுமா? நீங்க ரட்சிப்பை குறித்து கவலைப்படக்கூடாது. உங்களை உலக கவலையில, லௌகிக கவலையில உங்களை அமிழ்த்தணுங்கிறது தான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். இந்த ஆராதனையில் அதை ஜெயிக்க போகிறோம். ஆமென். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் மணவாளனாக வரப்போகிறவருக்கு முன்பதாக பரிசுத்த மணவாட்டியாக நம்ம ஆயத்தப்படுத்துகிற நேரம் தான் இது. அப்ப இந்த ஆயத்தத்துல மறைஞ்சிருக்கிற 3 காரியம் என்னென்ன? விளக்க வேண்டியதை விளக்கணும், நம்மளை சுத்திகரிக்கணும், புதிய வஸ்திரங்களை தரிக்கணும். எல்லாரும் எளிமை நிற்போமா?